Good morning, children. Sir. Good morning to everyone. Good morning, sir. Good morning. Okay, listen. See, last class la வந்து basic accounting words லாம் பார்த்தோம். Okay, so அதுதான் very important. So after the see coming lessonsல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நீங்க ப்ராப்ளம்லாம் நல்லா சால்வ் பண்ண முடியும். ஓகே, அதாவது ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் நோ த பேசிக் அக்கௌண்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஒன் மோர் டைம் ஐ வில் ரிவைஸ் இட். ஓகே, transaction, cash transaction, credit transaction, account, capital, drawings, voucher, invoice, goods, purchases, returns or returns outward, sales, returns or returns outward, stock, income, expense, solvency, insolvency, asset, liability, debtor, creditor, depreciation, bad debts. Okay, so சும்மா asset யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் அசெட்? அசெட்னா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாம்மா? இப்போ பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் தான் கூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதர் தென் திங்ஸ் ஆல்சோ வில் பி அவைலபிள் இன் த பிஸ்னஸ். ஸோ அப்போ மற்ற திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? வி ஹவ் டு கன்சிடர் as a asset. ஓகே, பட் இட் should have a monetary value. ஸோ அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு வேல்யூ இருந்தால் தான் தட் ஷுட் பி கன்சிடர்ட் as a அசெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைலில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான் என்னுடைய பிஸ்னஸ். அப்போ அங்கே வந்து கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் தான். இப்போது மொபைல் ஃபோனில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு மீதி பேலன்ஸ் வில் பி தேர். அதை வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டாக். ஸோ அப்போ அந்த ஸ்டாக் இஸ் ஆல்சோ ஏ அசெட். ஓகே, இப்போ பிஸ்னஸில் வந்து கேஷ் இருக்கும், அவைலபிள் கேஷ் இன் த பிஸ்னஸ், தட் இஸ் ஆல்சோ அசெட். ஸோ கம்பெனிக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பேங்க்ல இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ அசெட். ஓகே, அப்புறம் பிஸ்னஸ்ல ஃபர்னிச்சர் இருக்கலாம். ஓகே, ஃபர்னிச்சர் இருக்கலாம். தென் கம்ப்யூட்டர்ஸ் வில் பி அவைலபிள் இன் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ தென் வெஹிக்கிள்ஸ் இருக்கலாம், லேண்ட் இருக்கலாம், பில்டிங்ஸ் இருக்கலாம். ஓகே, தென் இதெல்லாமே என்ன சொல்றோம்? இதெல்லாம் தான் அசெட்னு சொல்றோம். கிளியர்? அடுத்த டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போ அக்கௌண்டிங்ல there are many branches. ஸோ வாட் ஆர் த பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 கேட்டகரி ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டிங். இந்த ஒரு அக்கௌண்டிங்ல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வில் பி தேர்ன்றதை வில் see now. Okay, so depending on the information needs of various users of accounting information, the several branches or subfields of accounting have been developed. So the various branches of accounting are bookல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகா ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்டிங்ல வாட் ஆர் த பிரான்ச்சஸ்? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், social responsibility accounting, then human resources accounting. So first we'll see financial accounting அப்படின்னா என்ன. இப்போ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன், ஸோ மணி பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தட் இஸ் வி ஆர் யூசிங் த ரூல் டு ரெக்கார்ட் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ அப்போ அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றது மூலமாக we can ascertain we can prepare
income statement. We can prepare income statement and also know the financial position of the business. So அப்ப இந்த financial accountingல இந்த information we can gather. Okay, so I'll read the para. It involves recording of financial transaction and events. It is historical in nature and records are maintained for transaction events which have already occurred. So அப்பப்போ நடந்த டிரான்சாக்ஷனை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வேவா என்ன பண்ணிடுறோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும். ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், ஒரு 10,000 கம்ப்யூட்டர் வாங்குறோம். ஸோ அப்போ அங்கே டிரான்சாக்ஷனில் என்ன ஆயிடுது, 10,000 அப்படின்னு ரெக்கார்ட் ஆயிடுது. ஓகே, பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த கம்ப்யூட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா இட் மே இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். பட் நம்ம வந்து அப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அது சேம் திங் வில் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனால இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு த யூசர் ஃபார் டேக்கிங் டெசிஷன். ஸோ பிஸ்னஸில் வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வி கேன் ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் information. Okay, so it is concerned with identification, recording, classifying, summarizing of financial transaction and events ends up with the preparation of financial statement, namely trading and profit and loss account or income statement and balance sheet and communication of the same to the interested users. So நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் we can prepare trading and profit and loss account and balance sheet. Okay, so அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இல்லை, யாருக்கெல்லாம் அது தேவைப்படுறதோ தட் கேன் பி யூஸ்ட். ஓகே, ஸோ தென் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷோஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் டியூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் அஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட். ஸோ இப்போ ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணாங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் இல்லை ஜான்வரி டு டிசம்பர். ஸோ இதான் ஒரு அக்கௌண்டிங் பீரியட். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். ரெக்கார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போடுவோம். ஜேர்னல் போட்டதுக்கு அப்புறமா லெட்ஜர் போட்டு முடிச்சதும் ட்ரையல் பேலன்ஸ் முடிச்சது உடனே ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது முடிஞ்சது அடுத்து நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இது ரெண்டு எதுக்காக போடுறோம்னா டு அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். ஓகே, தென் ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ்ல எவ்வளோ அசெட் இருக்கு, எவ்வளோ லயபிலிட்டி இருக்கு, அதை வச்சுதான் ஒரு கம்பெனி வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்ல இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சாதான் அவங்க நமக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வச்சுதான் வி கேன் கெட் த லோன். ஓகே, ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட் போடுறது மூலமா தான் வி கேன் நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இது ரெண்டுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற டிரான்சாக்ஷன் மூலமா தான் we can find out. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஓகே, எனி டவுட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? Okay, next, cost accounting. It involves the collection, recording, classification and appropriate allocation of expenditure for the determination of the cost of product or services and for the presentation of data for the purpose of cost control and managerial decision making. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நம்மளுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா 5 rupeesலேயே இருக்கும், பெண் இருக்கு 50 rupeesலேயே இருக்கு. ஸோ அப்போ நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, ப்ரைஸை வந்து வி கேனாட் ஃபிக்ஸ். ஸோ அந்த 5 rupees பெண்ணுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அந்த 50 rupees பெண்ணுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. ஸோ அந்த காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் இன் த காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ அப்போ அந்த காஸ்ட் அக்கௌண்டிங்ல முழுக்க பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் இன் த காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கா இல்லையா, ஸோ அங்கேருந்து வில் கெட் த இன்ஃபர்மேஷன்.
ஓகே. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்கேருந்து கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல இருந்தும் காஸ்ட் அக்கௌண்ட்ல வி கெட் த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இன்ஃபர்மேஷன் வில் பி ப்ரொவைடட் டு த பிஸ்னஸ். ஓகே. So it is concerned with the presentation of accounting information in such a way as to assist the management in decision making in the day-to-day operation of an enterprise. So the information collected from the financial accounting, cost accounting, etc. are grouped and modified and presented as per the requirement of the management for discharging their functions and for decision making. Next, social responsibility accounting. So it is concerned with the presentation of accounting information by business entities and other organizations from the viewpoint of the society by showing the social costs incurred such as environmental pollution by the enterprise and the social benefits such as infrastructure development and employment opportunity created by them. It arises because of the corporate social responsibility. So in the accounting la vandu pathina ipo நம்ம businessனால எவ்வளவு பொல்யூஷன் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ இப்போ ஒரு சில கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்ல நிறைய போய் தண்ணியில் கலக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வில் பி அவைலபிள் இன் திஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். Next, human resources accounting. It is concerned with the identification, quantification and reporting of investment made in the human resources of an enterprises. ஸோ இது வந்து இந்த அக்கௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயியோடைய டேலண்ட்டை பார்ப்பாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேலையை கொடுக்கறது. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்களுடைய இப்போ கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்கள நல்லா ட்ரெயின் அப் பண்ணி நல்லா அவங்கள பூஸ்ட் பண்ணி எம்ப்ளாயை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறத அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் இன் த ஹியூமன் ரிசோர்சஸ் அக்கௌண்டிங். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த branches of accounting. So can anyone tell the 5 branches of accounting? யாராவது சொல்ல முடியுமா 5 branches of accounting? Can anyone tell 5 branches of accounting? Financial accounting, cost accounting, management accounting, social responsibility accounting, human resources accounting, sir. You have any doubt, ma? No, sir. Okay. Shall I go to the next one? Yes, sir. Okay. Next, basis of accounting. So accounting நம்ம ரெக்கார்ட் பண்றோம்ல, இந்த பேசிஸ்ல தான் we are recording the transaction. என்னென்ன பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் பேசிஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிசன் கேர்ஃபுல்லி. See, there are the 3 bases of accounting in common usage, namely one is cash basis, accrual or mercantile basis, mixed or hybrid basis. Okay, again I'll repeat: cash basis, accrual or mercantile basis, mixed or hybrid basis. Okay, so in the 3 bases la dhaan we are recording the transaction in the books of account. Okay, first one we'll see cash basis. Cash basis na enna appadina, under the cash basis of accounting, actual cash receipt and actual cash payments are recorded. So in the basis la vandu pathina business la vandu cash சம்பந்தமான எந்த டிரான்சாக்ஷன், இப்போ கேஷ் ரிசிப்டா இருக்கலாம், இல்ல கேஷ் பேமெண்ட், அதாவது நம்ம கேஷ் யாருக்காவது ரிசீவ் பண்ணிருக்கலாம், ஸோ கேஷ் பே பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் வில் பி ரெக்கார்டட். ஸோ எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்றத வில் சீ நவ். ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் பேசிஸ். கேஷ் பேசிஸ் என்ன அர்த்தம்? கேஷ் சம்பந்தமான ரிசிப்ட்ஸோ இல்ல பேமெண்ட் எது நடந்தாலோ தட் வில் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இன் திஸ் பேசிஸ் revenue is recognized when cash is received and expenses are recognized when cash is paid. So any revenue is recognized. So நமக்கு ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல any expenses is paid, recognize பண்ணிட்டு பே பண்ணியிருந்தாலும் சரி, that will be recorded. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பிசினஸ்ல சேல்ஸ் பண்ணதுல கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், இல்ல பிசினஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யாருக்காவது ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க, ஸோ அப்போ அவங்ககிட்ட இருந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. ஸோ இந்த மாதிரி பேசிஸ்ல தான் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பிசினஸ்ல நடந்துச்சுனாலே தட் வில் பி ரெக்கார்டட். ஓகே. ஸோ அதான் என்ன சொல்றேன், கேஷ் பேசிஸ். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் டில் கேஷ் இஸ் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் பெய்டு. ஸோ அண்டர் திஸ் பேசிஸ் எனி இன்கம் ரிசீவ்ட், ஏதாவது இன்கம் நீங்க கேஷா ரிசீவ் பண்ணிட்டாலும் சரி, தட் வில் பி ரெக்கார்டட். எனி எக்ஸ்பெண்டிச்சர் பெய்டு பை கேஷ்,
that will be recorded, or any asset purchased or for which cash is paid. So businessல ஏதாவது asset purchase பண்ணியிருந்தாலோ, இப்போ கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கலாம், இல்லை வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை எங்கேயாவது லேண்ட் வாங்கியிருக்கலாம், இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஷ் பே பண்ணியிருந்தாலும் that will be recorded under cash basisல நம்ம என்ன பண்ணிக்கலாம், books of accountல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். Any liability paid during the accounting period, whether related to the past, present or future, is taken into the account. இப்போ liability நம்ம யாருக்காவது தர வேண்டியதா இருக்கும், இல்ல பேங்க் லோனா இருக்கலாம், இல்ல கிரெடிட்டர்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கலாம், இல்ல பில்ஸ் பேயபிளா இருக்கலாம், இல்ல பேங்க்கு ஓவர் டிராஃப்ட்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த அக்கௌண்டிங் பீரியட்ல ப்ரெசன்ட்டுக்கு உண்டான liability கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல பாஸ்ட் liability கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர் liability amount pay பண்ணிருந்தாலும் that should be taken into the account. Those transactions are recorded in the books of account. Okay, இது cash basis. So immediate cash receipt, immediate cash payment நடந்தாலும் that will be recorded. Okay, அதுதான் cash basis அப்படின்னு சொல்றோம். அடுத்த next accrual or mercantile basis. இது ஒன்று சிம்பிள் தான். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம், கேஷ் பே பண்ணியிருக்க மாட்டோம், பட் வி பே லேட்டர் வில் ரிசீவ் த கேஷ். ஸோ அதை தான் என்ன சொல்றோம், அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். அப்போ ஒரு பிசினஸ் நடந்திருக்கு, பட் கேஷ் லேட்டரா நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம், பே பண்ணுவோம், அவ்வளவுதான். பட் ஸோ அந்த பேசிஸ் என்ன சொல்றோம், அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். ஸோ அண்டர் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், த ரெவென்யூ வெதர் ரிசீவ்ட் ஆர் நாட், but it has been earned or accrued during the accounting period. அதாவது அந்த இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணிருக்க மாட்டோம், ஓகே, ரிசீவ் பண்ணிருக்க மாட்டோம், பட் ஆனா அது நடந்திருக்கும், ஓகே, பட் லேட்டர் we will receive. அதே மாதிரி any expenses incurred whether paid or not are recorded. So in other words, the revenue is recognized when it is earned or accrued, and the expenses are recognized when these are incurred under this basis. So any income earned whether received or not, any expenditure incurred whether paid or not, any asset purchased whether cash is paid or not, any liability incurred whether paid or not during the accounting period is recorded. So revenue நம்ம ரிசீவ், அதாவது அந்த ரெவன்யூ நமக்கு வரும்னு நல்லா கிளியரா தெரியும். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், ரிசீவ் பண்ணாலும் சரி, அப்புறமா ரிசீவ் பண்ணுவோம். அதே மாதிரி எனி எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஏதாவது அசெட், எனி லயபிலிட்டி. நெக்ஸ்ட் ஹைபிரிட் ஆர் மிக்சட் பேசிஸ். ஓகே, ஸோ ஹைபிரிட் ஆர் மிக்சட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி, கேஷ் பேசிஸ் அப்புறம் இந்த மெர்கன்டைல் பேசிஸ்ல ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி கூடிய டிரான்சாக்ஷன் வந்து the third one, hybrid or mixed basis. So இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணதுல வந்து ஆஃப் கேஷ் பே பண்ணியிருப்போம், ஆஃப் வந்து கேஷ் பே பண்ணாம இருக்கும். ஸோ இப்போ ஆஃப் கேஷ் பே பண்ணது வந்து கேஷ் பேசிஸ்ல வந்துடும், பே பண்ணாம இருக்குது வில் பே லேட்டர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மெர்கன்டைல் பேசிஸ்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஆல்சோ வில் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ திஸ் பேசிஸ் த காம்பினேஷன் ஆஃப் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். Under mixed basis of accounting, both cash basis and accrual basis are followed. Revenue and assets are generally recorded on cash basis, whereas the expenses and liabilities are generally taken on accrual basis. Okay, but next, uses of accounting information. இப்போ இந்த accounting information யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத we'll see now. Okay. So there are uses of accounting information. So நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய accounting information யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்றத we'll see now. Okay. So இது உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும், but we'll see now. So there are several persons who need the accounting information for various purposes. They can be classified into two categories பிரிக்கிறோம். One is internal user, another one is external user. So internal user, external users. So businessக்குள்ள யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, பிசினஸ்க்கு வெளியில இருக்கவங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றத we'll see now. Okay, இப்போ internal users அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர். ஓனர்னா யாரு, ஓனர்னா யாருமா, பிசினஸ்ல person who owns the business. Very good. அதாவது the person provide the capital to the business. Okay, the person who provide capital to the business
அவர் என்ன சொல்லணும், ஓனர்னு சொல்லலாம், அதர்வைஸ் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொப்ரைட்டர் உரிமையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ the owners are interested to the know whether the business has earned profit or not during a particular year and also its financial position on a particular date. இப்போ அது ஓனருக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஒய் அந்த அந்த அக்கௌண்டிங் பீரியட்ல நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்குவார் யாரு, ஓனர். ஓகே, தென் they want accounting reports in order to have an appraisal of performance and also for an assessment of future prospectus to ensure that they will get their expected returns from the business and get back their capital safely. So our போட்ட கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கா, ஓகே, இல்ல கம்பெனி வந்து எப்படி சால்வன்சியா இருக்கா இல்ல இன்சால்வன்சியா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ he has to get information from the management. ஓகே, ஸோ அப்போ இன்டர்னல் யூசர்ல அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுது ஓனர், தென் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட். அக்கௌண்டிங் டேட்டா ஆர் த பேசிஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் மேட் பை த மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் தான் பிசினஸ்ல முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட்ல எந்த அக்கௌண்டிங்ல வரும் அப்படின்றதையும் வில் சி. So the trends in sales and purchases, relationship of expenses to the sales, efficiency of employees, comparative profitability of different department, capital structure and solvency positions are some of the vital data required by the management for planning and controlling the business. So அப்போ இந்த டேட்டா இப்போ இவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ கம்பெனியில் டிசிஷன் எடுக்கிறது, பிளான் பண்ணுறது, கண்ட்ரோலிங், அதாவது எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா they have to get information from accounting. Okay, then financial statement and other reports prepared under the financial accounting provide this information to the management. So upon the financial statement on the financial account தான் ப்ரொவைட் பண்ணும், அப்பதான் அந்த மேனேஜ் வந்து it will take decision. ஓகே, அடுத்தது மூணாவதா யாருக்கு யூஸ் ஆகுது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு ஏன் சார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் விச் வில் அஃபெக்ட் தேர் ரெனுமரேஷன். ஸோ அப்போ பிஸ்னஸ்ல வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சாதான் அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும், தே வில் கெட் ரெனுமரேஷன். ஓகே, ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் growth ஆஃப் தி என்டர்பிரைஸ். ஸோ அப்போ பிஸ்னஸ் நல்லா போனாதான் அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன், அப்புறம் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா செய்வாங்க பிஸ்னஸ்ல. ஸோ பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ தே ஆல்சோ ஷுட் நோ த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் இப்போ இவங்க மூணு பேர் தான் இன்டர்னல் யூசர்ஸ். ஸோ ஓவரால் த இன்டர்னல் யூசர்ஸ் Owners, management, employees, external users. வெரி குட். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில யார் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ கிரெடிட்டார் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து குட்ஸ் கடனுக்காக கொடுக்குறவங்கள தான் என்ன சொல்றோம், கிரெடிட்டார்ஸ். இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் பிஸ்னஸ் பண்றேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இன்னொருக்கிட்ட வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், இல்லை ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நானே கூட மொபைல் ஃபோன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், இல்லை மொபைல் ஃபோனாக வாங்கி கூட என்ன பண்ணலாம், நான் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட பணம் இல்லை, அப்போ குட்ஸ் வாங்குறேன், அப்போ வாங்கிட்டு என்ன பண்ணணும், லேட்டர் ஐ ஷுட் பே த மணி டு த கிவர். செல்லருக்கு நான் அப்புறமா கூட என்ன பண்ணலாம், பணத்தை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்போ அவரு கேட்டவனா இப்போ திடீர்னு நான் போயிட்டு கேட்டவனா கொடுத்துருவாரா? நோ. அப்போ அவருக்கு அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரியணும், பார்ப்பாரு, பரவாயில்ல இந்த கம்பெனி நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கு, இப்போ இவர் நம்ம கடனுக்கு வாங்கிட்டு போயிருந்தா கூட அவர் என்ன பண்ணுவார், கட்டாயமா அவர் ரிட்டர்ன் பண்ணுவாருன்றத அவர் எதை வச்சு சொல்லுவாரு, கம்பெனியோடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவர் சொல்ல முடியும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இப்போ பேங்க்ல லோன் வாங்கணும், ஓகே, அப்போ அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாதான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்ப்பாங்க, அதை பார்த்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தே வில் ப்ரொவைட் லோன். ஓகே, ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்டர். இப்போ நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்கு கேபிட்டல் கம்மியாக இருக்கலாம்,
ஸோ கேபிட்டல் கம்மியாக வச்சு பிஸ்னஸை வந்து ரொம்ப டெவலப் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம், ஷேர் இஷ்யூ பண்ணலாம். அப்போ அந்த ஷேர் இஷ்யூ பண்ணும்போது மற்றவங்க வாங்குறவங்க ஷேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம கம்பெனில இருந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர் வாங்குவாங்க. அப்போ அந்த ஷேர் வாங்குறதுன்னா ஆகும், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அப்போ அவங்க ஷேரிங் நம்ம கம்பெனியில் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, கம்பெனியில் அண்டர் டெவலப்ல இருக்கு, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை, அப்போ இங்கே நீங்கள் ஷேர் இஷ்யூ பண்ணுறீங்க, அப்போ கட்டாயமாக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஷேர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்த்து தான் தே வில் பை ஷேர்ஸ். நெக்ஸ்ட் யூசர் அப்படி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார். ஸோ நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவ்வளோ அனாவசியமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கஸ்டமர். இப்போ கஸ்டமருக்கு ஏன் சார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து தான் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது customer who buy and use the product and service of business enterprises are interested in knowing the details of the product and prices charged to him. ஸோ அப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். எவ்வளோ ப்ரைஸ்ன்றதையும் தெரிஞ்சாதான் they will buy the goods. So they are interested in knowing the stability and the profitability of the enterprise to ensure the continued supply of the product or service by the enterprise. Okay, next, tax authority and other regulatory bodies. Okay, இப்போ tax authorities-க்கு அவங்களே வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு 50,000 டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? நோ, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் என்ன பண்ண முடியும், டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ பே பண்ணுன்றதை சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு தெரிஞ்சாதான் இல் ப்ரிப்பேர் த எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுன்றதை தே வில் டெல். ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியணும். இப்போ திடீர்னு அந்த கம்பெனியில் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் கிராண்ட் ஆல்சோ. கிராண்ட்னா மானியம் கொடுப்பாங்க. அப்போ இந்த கம்பெனிக்கு இந்த மானியம் கொடுத்தோம்னா இது நல்லா இதை யூஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகிடுவாங்களா, இல்லை ஆல்ரெடி இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தே வில் ப்ரொவைட் இந்த சப்சிடி, இந்த கிராண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, தென் ரிசர்ச்சஸ். ஸோ ஒரு சில ரிசர்ச் பண்ணுவாங்களா அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி இப்படி இருக்கு இப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அவங்களால ரிசர்ச் பண்ண முடியும். தென் ஜென்ரல் பப்ளிக். ஸோ பப்ளிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் த ஜென்ரல் பப்ளிக் அட் லார்ஜ் கேன் கெட் a view of the earning capacity and stability of the enterprise as well as the social responsibility measures undertaken by the enterprise, particularly in its area of operation, and also the employment opportunity provided to the local people. So ஜென்ரல் பப்ளிக்கும் தெரியும் இந்த கம்பெனியில் இந்த ப்ரொடக்ஷன் நடக்குது, உற்பத்தி பண்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் தெரிஞ்சாதான் அப்புறம் இந்த கம்பெனியில் வந்து வேக்கன்ட் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சாதான் தெரியணும், எல்லாருக்குமே ஜெனரல் பப்ளிக்கும் தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட், who are all the external users? Can anyone tell who are all the external users? External user. Creditors and their financial institutions. Creditors and financial institutions. Investors. Customers. Tax authorities and other regulatory bodies. Government. Researchers. General public. ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு அக்கௌண்டன்ட் இந்த அக்கௌண்டிங்ல மெயின்டைன் பண்றாங்களா அவங்கள தான் என்ன சொல்றோம்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றவங்கள தான் அக்கௌண்டன்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ அவங்களுடைய ரோல் பிஸ்னஸ்ல என்னவா இருக்கும்ன்றத வில் see now. ஓகே, ஸோ an accountant designs the accounting procedure for an enterprise. He plays several roles in organization as follows. ஸோ பிஸ்னஸ்ல வந்து முக்கியமான ஒரு ரோல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் தான். ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் வந்து டிசைன் பண்ணுவார், ப்ரிப்பேர் பண்ணுவார். பக்காவா எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது யார் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்.
ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா he is a record keeper, accountant is a record keeper. ஸோ பிஸ்னஸ்ல கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பத்திரப்படுத்தி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டன்ட். ஸோ the accountant maintains a systematic record of financial transaction. ஸோ பிஸ்னஸ்ல நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டன்ட். he also prepares a financial statement and other financial reports. So he only the person can prepare the financial statement and financial reports. Okay, next provide of information to the management. இவர் தான் யாருக்கு என்னென்ன information வேணுமோ accountant தான் என்ன பண்ணணும், he has to give the information to the management. So the accountant assists the management by providing the financial information required for the decision making and for exercising control. இவர் தான் என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை வந்து இவர் தான் கொடுக்கணும். அப்புறம் கண்ட்ரோல், பிஸ்னஸ் கண்ட்ரோல், அந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் யூ கேன் கண்ட்ரோல் த எக்ஸ்பென்சஸ். தென் ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார்னா பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அசெட்டை வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ இங்கே இந்த அசெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி த அக்கௌண்டன்ட் கேன் give this information. So the accountant maintain records of assets owned by the business which enables the management to protect and exercise control over this asset. இப்போ ஒரு சில அசெட் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னா என்ன பண்றோம், அது அவ்வளவுதான், அப்படி மிஸ் ஆயிரும். ஸோ அப்போ எல்லாமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த அசெட்ஸ்லாம் இருக்குதுன்றதை we can identify. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு ஃபினான்ஷியலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ இதில் இப்போ இவ்வளோ இதுவாக இருக்கு. த அக்கௌண்டன்ட் அனலைஸ் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் த பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் ரெகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் இங்கே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், காஸ்ட் சேவிங்ஸ், ஸோ இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பா, அக்கௌண்டன்ட் தான் கொடுப்பாரு. அப்புறம் கேபிட்டல் பட்ஜெட்டிங், ப்ரொவிஷன் ஃபார் ஃபியூச்சர் growth அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது டாக்ஸ் மேனேஜர். ஸோ இவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதுக்கப்புறமா டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவார். த அக்கௌண்டன்ட் என்ஷூர் தட் த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணிடுவார். அது கரெக்டான டைமில் பே பண்ணிவிட்டு அது பேமெண்ட்டும் கரெக்டாக அவர் பே பண்ணிடுவார். ஸோ இந்த ஒர்க்லாம் யார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் can do this work. அப்புறம் public relation officers. The accountant provides the accounting information to the various interested users for analysis as per their requirement. So இந்த accounting information-ம் இவர் தான் கொடுப்பார். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ the accounting information the accountant can provide to the interested users and their requirement. Okay, so இப்போ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்ல சூஸ் பாத்தீங்கன்னா the root of financial accounting system. Choose the best answer பாத்தீங்கன்னா multiple choice questionல. The root of financial accounting system is dash. 4 option is given. Social accounting, stewardship accounting, management accounting, responsibility accounting. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க. stewardship accounting தான் is a root of financial accounting. Then second one, which of the following is not a main objective of accounting? இல்ல அக்கவுண்டிங்ல மெயின் ஆப்ஜெக்டிவ் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இது முக்கியமான ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் அக்கௌண்டிங்ல. ஸோ நமக்கு முக்கியமான பிஸ்னஸ்ல என்னது, டிரான்சாக்ஷனை சிஸ்டமேட்டிக் வேல வந்து ரெக்கார்ட் பண்றதா மெயின் ஆப்ஜெக்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் கிடையாது. அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி பிசினஸ். ஸோ அடுத்த மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அஸ்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அக்கௌண்டிங் ஓட வேலையே. அடுத்தது அஸ்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அடுத்த பாயிண்ட்டும் மெயின் ஆப்ஜெக்டிவ் தான். கம்பெனியோட ஃபினான்ஷியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் த்ரீமே பார்த்தீங்கன்னா தே ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி அக்கௌண்டிங். அப்போ ஃபோர்த் ஒன்று தான் ஆன்சர், சால்விங் டாக்ஸ் டிஸ்பியூட் வித் டாக்ஸ் அத்தாரிட்டி. ஓகே, then third one, which one of the following is not a branch of accounting? இதுல நம்ம பார்த்ததுல எது வந்து not a branch of accounting கேக்குறாங்க. Can anyone tell the branches of accounting? Can anyone tell the 5 branches of accounting?
Financial accounting, cost Very good. accounting, management accounting, social responsibility accounting, human resources accounting. What is the question is asked here? Which one of the following is not a branch of accounting? First one. None of Very good. None of the above, because all the three are branches of accounting. Okay. Next, the financial position of the business is assigned on the basis of dash. What is the answer? See, if you want to know the financial position of the business, what should be prepared? What statement should be prepared, ma? Okay, shall we see the option? See, first one, journal. See, what is journal? See, only we are recording the transaction by using the rule. அதாவது daily entries are recorded in the books of accounts. அத என்ன சொல்றோம்? Journal அப்படினு சொல்றோம். Then what is the second option? Trial balance. It is a statement showing debit and credit balance of the all account. So எல்லா account உடைய debit balance credit balance மட்டும் தான் அந்த statement காமிக்கும். Okay. Then option D பாருங்க, ledger. What is ledger? So ஒரு account உடைய summary, ஒரு accountல எவ்வளவு balance இருக்குன்றத காமிக்கிறது தான் ledger. Then what is the fourth option? Balance sheet. So இப்போ இந்த first three நான் சொன்ன மூணு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அது வந்து கம்பெனி வந்து assets and liability எவ்வளவு இருக்குன்றது காமிக்காது. டெய்லி என்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்போம், அது ஜேர்னல். ஒரு அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றது காமிக்கிறது லெட்ஜர். டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கா, அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருக்கான்றது காமிக்கிறது ட்ரையல் பேலன்ஸ். அப்ப இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இதுதான் கம்பெனில எவ்வளவு லைபிலிட்டிஸ், கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் எவ்வளோ, அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்றத காமிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் we can know the financial position of the business. Okay, then fifth question, see the fifth one. Who is considered to be the internal user of the financial information? இல்ல internal user யார் பாருங்க, creditor-ஆ, employee-ஆ, customer-ஆ, government? Employee. Very good. So who are all the internal users? Can you tell? Owner, management, employee. Very good. These three are the internal user. Okay. So option B is correct. Employee is the internal user of the financial information. Okay. Then very short answer question paranga. Define accounting. So define accounting na pa கட்டாயமா definition தான் கொடுக்கணும். But I have sent the guide. So அந்த guide ல இருந்து நீங்க படிச்சுக்கோங்க. Okay. So first lesson is over. For unit test 1, this first lesson ma. Okay, study all the theory questions. Unit 1, introduction to accounting la choose the correct answer, very short answers and short answers question. This okay, this will come for the unit 1 test. Okay, by any doubt? Any doubt in first lesson? See, totally you have 14 units. The first 2 units only theory part. Then third lesson, the third unit வந்து பாத்தீங்கன்னா problems will start. Okay. So next lesson coming Monday we'll see. Okay. So class முடிச்சுக்கலாமா? Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Bye. Bye. Bye, sir. Bye, sir. Thank you, sir. Thank you.
Bye, sir. Thank you, sir.